கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டி சிறுவர் பூங்கா, புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் பூங்காவை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சிறுவர் பூங்காவை பொறுத்தவரை சிறுவர்கள் மகிழ்வதற்கான பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இங்கே இருக்கிறது. குறிப்பாக பாம்பு பண்ணைகள், அதே போல சிறுவர்கள் விளையாடுவதற்கான பல்வேறு சிறப்புகள் எல்லாம் இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதனை புனரமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 30 கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி இருந்தது. இந்த நிதியினை முழுமையாக பயன்படுத்தி கிண்டி சிறுவர் பூங்கா தற்போது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறுவர் பூங்காவை திறந்து வைப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய பெயரும் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதனுடைய பலகை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக இந்த யானைகளினுடைய கணக்கெடுப்பை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட யானைகளின் கணக்கெடுப்பின் போது 2661 யானைகளாக இருந்தது. இது கடந்த 6 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் யானைகளுடைய எண்ணிக்கை என்பது உயர்ந்ததாகவே தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. 28 வன கோட்டங்களில் இருக்கக்கூடிய வன பாதுகாப்பு அதிகாரிகள் மூலமாக இந்த யானைகள் கணக்கெடுப்பு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. யானைகள் முகாம் என்பது தமிழ்நாடு அரசு பல்வேறு யானைகள் முகாம்கள் நடத்தி யானைகளுடைய மறுவாழ்வுக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த யானைகளுடைய கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்ததனுடைய அடிப்படையிலேயே தற்போது இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதற்கான அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் வனவிலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்காகவும் 9 நவீன வாகனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தூக்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில. எனவே பல்வேறு முக்கிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சி மூலமா தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில 9 நவீன வாகனங்களையும் வனப்பகுதியில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையிலான 9 நவீன வாகனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து இந்த பூங்காவில் வேடந்தாங்கல் பறவைகளுடைய இருப்பிடத்தை திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட இருக்கிறார். எனவே பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது.